ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்க வேண்டாம், நீங்க அடுத்த தேர்வை நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு உங்க படிப்பு உங்களுக்கு பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்றோம். ஆனால் இருந்தாலும் நீங்க 11ஆம் தேதி வரைக்கும் நீங்க பையனை வந்து நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரே நாள் ரிவோக் பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்க மீண்டும் வந்து பாருங்க. உங்க பையனை நீங்க ஹாஸ்டல்ல தங்க வைக்க கூடாது, காலேஜ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவருங்க வந்து வெளியே தங்கியிருக்கிறா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து என்ன டிசிப்ளின் கமிட்டி நானும் மகுடேஸ்வரன் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் மகுடேஸ்வரன் சாரும் நானும் பிளஸ் டீம் என்கொயர் பண்றோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. ஆமா எங்க என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போறோம்னு தான் சொல்லி நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது இது 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில வந்து அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்துக்கோம். சார் இங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசுறதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவங்க பாடம் எல்லாம் கெட்டு போகுது, எங்க பையனுக்கு வந்து இப்ப நாங்க தான் மன்னிப்பு கேட்கறோம்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க சொல்றோம், நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல, நீங்க எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட வந்து நாங்க பாக்குறோம், அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்க மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து எப்ப வர்றது, ஏன்னா 2 பேரண்ட் தனித்தனியா வந்ததுனாலதான் நாங்க ஒரே டைம்ல ஒரு முடிவை எடுக்க முடியல, எந்த ஒரு ஆக்ஷன் நாங்க எடுக்கல. சரி 31ஆம் தேதி எல்லா பேரண்ட்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொன்னா எல்லா பேரண்ட்ஸையுமே வந்த உடனே, அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க, அஜீஷுடைய அப்பா வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்க சொல்ற போது அவங்க வந்து எங்களை கேட்கறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி சமையல்காரரை அடிச்சதுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடிச்ச விஷயத்துல அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அமைதியா இருங்க, நாங்க 1500 பேர்த்துக்கு சமையல் பண்ற வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுல கன்வின்ஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி நீங்க என்னை வந்து பாருங்க. அப்ப பேரண்ட் கேக்குறாங்க, எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கு, படிப்பு பாதிக்கப்படுமான்னு கேக்குறாங்க. அப்போ வந்து எங்களுடைய மேடம் சொல்றாங்க, உண்மைதான், ஆனா இப்போதைக்கு அது சூழ்நிலை இல்லைங்கிறனால 11ஆம் தேதி நீங்க வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது இன்டர்னல் டெஸ்ட், எக்ஸாம் கிடையாது, இன்டர்னல் டெஸ்ட். அதை திருப்பி உங்களுக்கு கல்வி பாதிக்கப்படாத வகையில பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருபோதும் மாணவனுடைய கல்வி பாதிப்புக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நாங்க நடத்திக்கிறோம் சார். இல்ல சார், வரல சார், எங்க ஸ்டூடெண்ட் வரல சார், வரல சார், வரல சார், இல்ல சார், இல்ல சார், காலேஜ் தான் சார். சஸ்பெண்ட் அப்படின்னா உள்ள வரமாட்டாங்க சார். அந்த பெற்றோரோடவே அவர் கிளம்பிட்டார் இல்ல சார். இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய இருக்கு. ரீசெண்டா 2-3 பேர் ராபரியில கூட அரெஸ்ட் ஆனாங்க உங்க காலேஜ் பசங்களே. ஸோ நீங்க அவங்க எப்படி மானிட்டர் பண்றீங்க அவங்கள? ஏன்னா அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே தங்கி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, 1-2 இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. இந்துஸ்தான் காலேஜ் பேரோடய எஃப்ஐஆர்ல வருது. ஸோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க? ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இல்ல இல்ல சார், எங்களுக்கு அந்த தகவல் இல்ல சார். டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி முடிஞ்சு நாங்க ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்துட்டாரு. இது நடந்தது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் 2 பேரும் பேரண்டோட அவங்க நேட்டிவ்ல தான் இருக்காங்க நாங்க தெரிஞ்சிட்டோம். அதுதான் அது
அது தெரியாது, உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க, இந்த பர்சன் டீடைல்ஸ் கொடுங்க. இல்ல சார், இல்ல இல்ல சார், அவங்க தாக்குனாங்க, நான் வரல சார். போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க, அப்படி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க சார், அதனாலதான் கொடுக்குறாங்க. இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல போலீஸ் காவல்துறை கேட்டாங்க சார். மேடம் அந்த 15 பேருத்தினுடைய டீட்டெயிலை போலீஸ் துறை எங்களுக்கு வழங்கி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம்.